தமிழ் சினிமாவில் ஸ்போர்ட்ஸை வச்சு ரிலேட்டடாக நிறைய படம் வந்திருக்கு. இந்த ஒரு படத்தில் வரும்போது வந்து ஒரு டெம்ப்ளேட் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து அரசியல் இருக்கும், ஸ்போர்ட்ஸில் வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கும், இல்லை ஸ்போர்ட்ஸில் வந்து ரிலீஜன் இன்வால்வ் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படம்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம ஜாதி இருக்கும், அதை பற்றி ரிலேட்டடாக பேசுனது தான் இப்போ ப்ளூ ஸ்டார்னு அந்த படம். நான் அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறேன். வாங்க எல்லாரும் போகலாமா? ஸோ ப்ளூ ஸ்டார் பேரே வந்து மங்களகரமா இருக்கு. இது வந்து டைரக்டர் வந்து ஜெயக்குமார் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து நீலம் ப்ரொடக்ஷன். ஸோ நீலம் ப்ரொடக்ஷன் சொன்னோடனே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த படத்தில் சம்திங் சமத்துவத்தை தான் பேச போறாங்க, ஈக்குவாலிட்டி. நம்ம படத்துல வந்து அவ்வளவா வந்து இந்த சமத்துவம் ஈக்குவாலிட்டி போட்டு திணிக்காம கதையோட வாக்குல கரெக்டா சொல்லியிருக்காங்க. படத்தோட ஓவரால் ஸ்டோரிக்குள்ள போவோமே. அரக்கோணத்துல ஒரு 2 டீமுங்க, சாந்தனு டீம் அப்புறம் அசோக் செல்வன் டீம். ஸோ அசோக் செல்வனுக்கு வந்து பேர் வந்து ப்ரொடியூசர் பேராக வச்சுட்டாங்க, ரஞ்சித்னு வச்சுட்டாங்க. ஸோ சாந்தனு பேர் வந்து ராஜேஷ்னு வச்சுட்டாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வாக்குல தான் வாழற மாதிரி இருக்கு. ஏன்னா லவ் டுடே படம், காதலா காதலா அந்த டைம்ல அப்பதான் ஸ்கிரீன் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் காட்டுறாங்க. எப்படி வச்சுக்கலாம், ஒரு 1994 1992ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல வந்து இந்த 2 டீமோட ஒரு மூத்த தலைங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்க ஒரு மேட்ச் போட ஒரு கோயில் திருவிழால அங்க வந்து பெரிய கலவரமாவ அந்த கோயில் கமிட்டியில அந்த போலீஸ் கமிட்டில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் உங்க 2 டீமுமே ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் மேட்சே நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படிலாம் இந்த ஊர்ல வந்து நடந்த இந்த சமயத்துல அந்த ஊர்ல வெறும் ஒரே ஒரு கிரவுண்டு தான் இருக்கும். இந்த ஒரு கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த 2 டீமுமே விளாடணும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து கல்லை வச்சவன் தான் ஃபர்ஸ்ட் விளாடணும், இந்த மாதிரி அவன் கல் வச்சா இவன் வந்து வரலாம்னு சொல்லிட்டு இந்த பிரிவினை வந்து அந்த ஊர் அரசியலும் சரி அந்த ஊர் பெரிய ஆளுங்களும் சரி கிரியேட் பண்றாங்க அந்த பசங்க மத்தியில. இப்படிதான் அவங்களோட அந்த 6 வருஷ வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருந்திருக்கும். ஏதோ ஆனா ஒரு சமயத்துல வந்து இந்த 2 டீமே மோதுற சிச்சுவேஷன் வந்துடும். இந்த ஸ்டோரி லைன் போகும்போது இன்னொரு ஸ்டோரி லைன் ஆட் ஆகும். இந்த ஆட் ஆகிற ஸ்டோரி தான் படத்தோட முக்கியமான கான்செப்ட். இந்த படத்துல வந்து முக்கியமான ஹைலைட் பாத்தீங்கன்னா அசோக் செல்வன். ஸோ அசோக் செல்வனோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் படத்துல இந்த காளி கேரக்டர் மாதிரி தான். பட்டு பட்டுன்னு கோவம் ஆறுது, எதுக்கு எத்தனை போய் அடிக்கிறது, முன்கோவத்துல போய் அடிக்கிறது, அந்த கேரக்டர் தான் இருக்கு. அப்புறம் சாந்தனு கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கேரக்டர், செகண்ட் ஹாஃப்ல ஒரு கேரக்டர் மாதிரி இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு மூர்க்கத்தனமான ஒரு வெறியரா இருப்பாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஓகே நம்மளையும் ஒருத்தன் சேர்த்து அடிக்கிறான், நம்மளும் ஒருத்தன் கீழே தான் இருக்கும் அப்படின்ற ரியலைசேஷன் புரிஞ்சுங்கன்னா சாந்தனு வந்து இவங்களோட டீம் அப் ஆயிட்டு அது செகண்ட் ஹாஃப்ல ஒன்று போவோம். இன்னொன்னு கீர்த்தி பாண்டியன் என்னதான் அசோக் செல்வனை கல்யாணம் பண்ணி நீங்க வந்து கப்புள்ஸா இருந்தாலும் படத்துல வந்து அந்த கப்புள் செட் ஆகல. ஒரு மாதிரி மேபி படம் நல்லா போயினுங்கிற படத்துல வந்து ஒரு கடுப்பா ஒரு இரிட்டேட்டா சம்திங் ஏதோ ஒரு ஸ்டோரி லைன் போற மாதிரி அவங்களோட லவ் சீன்லயா இருக்குமே. எனக்கு அது பர்சனலா செட் ஆகலாம், மேபி சில பேருக்கு அது செட் ஆகலாம். அப்படி செட் ஆச்சுன்னா உங்களுக்கு படம் ஃபுல்லாவே பிடிக்கும். வாய்ஸ் யாருக்கு கொடுத்ததுன்னே தெரியல, அது ஒரு மாதிரி இருக்கு. அந்த ஸ்லாங்ல பேசியிருந்தாங்கன்னா எனக்கு பர்சனலா அந்த ஸ்லாங்ல அவங்க பேசுனது ஒட்டவே இல்லை. அசோக் செல்வனுக்கு தம்பியா வந்து பாண்டியராஜோட பையன் நடிச்சிருக்காரு, சாம்ன்ற கேரக்டர்ல. உண்மையை சொல்ல போனா படத்தை மொத்தமா ஸ்டீல் ஒருத்தர் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா சாம்ன்ற கதாபாத்திரம் தான் மொத்தமா அடிச்சாரு. ஏன்னா சாம் வந்து ஒரு சின்ன பையன், அந்த தம்பிக்கு இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படியே ஒரு முன்கோவப்படுறது, ஒரு ஒன் சைடா லவ் பண்றது, ஒன் சைடு லவ் செட் ஆகலன்னு சொல்லிட்டு தண்ணி அடிக்கிறது, அப்புறமேட்டு ஒரு வார்த்தை சொல்லணும் கோவத்துல 6-4 அடிக்கிறது, இந்த மாதிரி சீன்ல வரும்போது தியேட்டர்ல வந்து அவருக்கு தான் கிளாப்ஸே தட்டினாங்க. அதான் அவர் சொல்ற மொக்க கவிதை வந்து பல பேர் ஜாலியாகவும் இருந்துச்சு. படம் பார்க்கும்போது வந்து இது ஒரு அட்டகத்தியோட ரிசம்பல் மாதிரியே இருந்துச்சு அவர் கேரக்டர். ஏன்னா அட்டகத்தில அவர் அதே மாதிரி தான் ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரியே இருந்துச்சு. அப்புறமா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண படத்துல வந்து பக்ஸ். ஸோ அதுலயும் கிரிக்கெட் பிளேயர் தான் அவர், இதுலயும் கிரிக்கெட் பிளேயர் தான். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா தெளிவா சிந்தனை சொல்ற ஆளா இருப்பாரு, ஒரு மென்டார் மாதிரி வச்சுக்கலாம். இந்த 2 டீமுக்கும் ஒரு மென்டார் மாதிரி இருப்பாரு. அவர் சொல்ற அட்வைஸ் வந்து சிலது நல்லாவும் இருக்கும் கூட. லீக் மேட்ச்ல மாதிரி சம்திங் அவங்க போகும்போது புல்லட் பாலாவோ சம்திங் புல்லட் அண்ணனும் ஒருத்தர் வருவாரு. எப்பயுமே வந்து இந்த மாதிரி பலமான ஆளுங்களாம் வந்து வில்லனுங்களா தான் இருப்பானுங்க, நம்மள ரொம்ப டீஸ் பண்ணுவானுங்க ஹீரோ டீம் அப்படின்னு இல்லாம அந்த கிளீஷியாவை கொண்டு வராம ஹீரோ டீம் வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்க வந்து அட்வைஸ் பண்ண, டே நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாட்டீங்க, ஒன்னா இருந்தா அடிங்கடா, நீங்க அவனவனா அடிக்கலான்னு சொல்றது. இன்ஃபேக்ட் அவர் சொன்ன அந்த லைன் தான் சமுதாயத்திலயும் சரி படத்துலயும் சரி ஒன்னா இருக்கும். அதுக்கப்புறம் இரிட்டேட் பண்றதுக்கு சில கேரக்டர், சாந்தனோட மாமா கேரக்டர் இருக்கும். அப்புறம் சாந்தனோ டீம்ல வந்து வெங்கடேஷ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் யாருன்னு தெரியல, பட் ஆனா இரிட்டேட்டா தான் இருக்கு அவர் கேரக்டர். ஆனா அதுலதான் அவர் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிண்ட் 11 ஒரு டீம் வரும். அந்த டீம்ல ஒரு 3 பேர் இருப்பாங்க, ஹைட்டா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது சில இரிட்டேஷன் வரும், ஏன்னா அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கணும். அப்புறம் அவரோட கோச்சா ஒருத்தர் மொட்டை தலை மாதிரி ஒருத்தர், அவரையும் பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது, ஏன்னா அவரோட கேரக்டர் அப்படி. படத்துல வந்து சொல்ல வர மெசேஜ் பாத்தீங்கன்னா இதுதான், நீங்க வந்து ஊருக்குள்ள வந்து ஒரு 2 டீமா அடிச்சுப்பீங்க, பட் ஆனா நீங்க ஊரை விட்டு வெளியில வந்தீங்க வச்சுங்களா, அங்க உங்களை அடிக்க ஒருத்தர் ரெடியா இருப்பான். ஒரு ஆள் உங்க 2 பேரும் அடிக்க ரெடியா இருப்பான். இன்டீரியருக்குள்ள வந்து நீ பெரிய ஆளாடா நான் சிறிய ஆளாடான்னு சண்டை போட்டுனே இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மள அதிகாரம் பண்ற வந்து ஒரே ஆளா தான் இருப்பான். அதிகாரம் பண்ற ஒரே ஆளா இருக்கும் போது அவன் சொல்றதுதான் சட்டம், அவனுக்கு பிடிச்சதான் அவன் பண்ணுவான். கீழே இருக்கிறவங்க பத்தி கிரவுண்ட் லெவலில் இருக்கிற யோசிக்கவே மாட்டான். நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தாதான் அவங்க கிட்ட போய் டஃப் காம்படிஷன் கொடுத்து நம்ம சொல்றது ஈக்குவாலிட்டி அவனுக்கு கேட்க ஆரம்பிக்கும். அவனோட மேட்ச் நல்லா போயின்னு இருக்குங்க. டக்குன்னு இந்த ஹீரோ பையன் வந்து கண்ணை முன்னானே
கீர்த்தி பாண்டியனோட வாய்ஸ் தாங்க கேட்கும். அது ஃபர்ஸ்ட் யாரு டப்பிங் கொடுத்தானே எனக்கு தெரியல. அந்த வாய்ஸ் கேட்கும்போது டேய் என்னடா இது, இதை நான் மட்டும் பண்ணி தான் பரவாயில்ல, நான் பார்த்த ஸ்க்ரீன்ல தேட்டர்ல இருக்கிற எல்லாரும் தான் பண்ணாங்க. ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையால வந்து அசோக் செல்வன் வந்து மேட்ச்ல கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. அப்படி அவர் மிஸ் ஆனா கூட மேட்ச் வின்னு தான் ஆகுது தவிர்த்து தோக்கல. அவங்களால வந்து பெரிய சீனி எமோஷன்ஸ் எதுவும் கேரியும் ஆகல, அதனால படம் ஓடவும் இல்லை கூட. படத்தை பத்தி பேசியாச்சு, இதுக்கப்புறம் நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுறேன். நிறைய பேர் படம் பார்ப்பீங்க, படம் பார்க்கும்போது என்னடா இன்னுமே இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, ஊருக்குள்ள வந்து இந்த மாதிரி கேஷ்லாம் யாரும் பாக்குறதுல, நீங்க தான் பாக்குறீங்க, படத்துல இருந்து நீங்களும் தூண்டி விடுறீங்க, நீங்க தான் வந்து சமுதாயத்தை வந்து பெரிய ஸ்கிரீன் போட்டு ஜாதி வெறியை தூண்டுறீங்கன்னு சொல்லிட்டு சில டேரக்டர்ஸ் மேல விமர்சனம் நீங்க வைக்கிறீங்க. அதுல பாதிப்படைகிற சில டேரக்டர் பாத்தீங்கன்னா பாரஞ்சித், மாரி செல்வராஜன் நீங்க சொல்ற டேரக்டர். ஏன்னா அவங்க மட்டுமே தான் வந்து வெறியை தூண்டி விடுறாங்கன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் ஆனா அதுவே உண்மை இல்லை. ஃபர்ஸ்ட் உண்மையா போயோ அதை பத்தி நான் சொல்லல. ஆனா இப்பயும் நான் சொல்றேன், இப்பயுமே பர்சனலா ஜாதி பாக்குறாங்க தான், கேஸ்ட் இன்னும் பாக்குறாங்க தான், கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இன்னும் நடக்குது தான். இல்ல அதை நீங்க வந்து பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா நீங்க ஒரு நல்ல என்விரான்மெண்ட்ல வாழுறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி வாழுங்க. ஆனா நீங்க அதை அனுபவிக்காம இருக்கிறதுனால மொத்த பேரும் அதை அனுபவிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. இன்ஃபேக்ட் வந்து காலேஜ் போற வரைக்கும் நானே இதை பர்சனலா அனுபவிக்கல, எனக்கே அந்த ஒரு அளவும் தெரியாது. நான் எப்போ காலேஜ் போனோம்னா அது எனக்கு பர்சனல் நடக்கல, பட் ஆனா என் கண்ணெதிர பார்த்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் 3 பேருக்கு அது நடந்துச்சு. அது கண்ணால பார்த்தேன். இப்போ வரைக்கும் டில் டுடே அதே டெய்லர் அதே வாடகைன்றனால நானே அந்த பர்சனலா அவங்க 2 பேரும் பண்றதை பாக்குறேன். மட்டும் இல்லைங்க, இதே கல்யாண பேச்சு வந்தா கூடயுமே வந்து பாத்தீங்கன்னா பேசுற ஆள் வந்து எந்த கேஸ்டா தானே இது பண்ணிப்பா அப்படி இப்படின்னு சொல்ற ஆளே வந்து கல்யாணம் வரும்போது நம்ம கேஸ்ட்ல நம்ம ஆளுங்கிட்ட தான் போகணும்னு கேக்குறாங்க. பிரின்சிபல்ஸும் சரி, அதுல வர நார்ம்ஸும் சரி, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சேஞ்சஸ் மேபி சிலருக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கக்கூடிய இவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து ஒற்றுமை இல்லை, அந்த நாம்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, பிரின்சிபல்ஸ் இல்லாம இருக்காங்க அப்படின்றதுனால கலவரத்தையோ உண்டாக்கி நமக்குள்ள சண்டையை கிரியேட் பண்ணி அதுல ஒரு ஆள் மட்டும் இன்னும் சுப்பீரியராகவே கடைசி வரைக்கும் இருந்து நம்ம கீழே அவனுக்கு கிரவுண்ட் லெவலே இருக்கிறோம். இது மீறி அவனா அந்த இடத்துக்கு போனா வச்சுங்களேன், ஒன்னும் சூசைட் பண்ணி சாவர நிலைமையிலும் ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. 10 பேர் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஆள் போனா வச்சுங்களேன், அவனுக்கு மென்டல் ப்ரெஷர் கொடுத்தே சாவடிச்சாங்க. இதே இந்த 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்க ஒரு 10 பேரை ஒன்னா போங்க பாத்துக்கோங்க, ஒன்றும் இல்லை எப்பனாலே உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் வச்சு அடிக்க முடியாது. இதுல எனக்கு தோன்றது விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். மேபி இல்ல தினேஷ் இது வந்து தப்பு நீங்க சொன்னது, மேபி இது இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன் வந்து நம்ம சேட்ல கூட வளர்க்கலாம். ஹெல்த்தியான கான்வர்சேஷன். மறக்காம ப்ளூ ஸ்டார் படத்தை பாத்துருங்க. அதான் வீடியோல பார்ப்போம்.